Hello guys and welcome back to Motors Tamil. இன்னைக்கு நம்ம கிட்ட Hyundai Venue N-Line இருக்கு. ஸோ இந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணிட்டோம். நம்ம டீசல் அண்ட் பெட்ரோல் ரெண்டுமே ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ இது பார்த்தோம்னா ஒரு ஸ்பெஷலான கார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் செக்மெண்ட்ல வரும். இந்த செக்மெண்ட்ல பார்த்தோம்னா நமக்கு இதுக்கு காம்படிட்டிவா வேற எந்த காருமே இல்லை. ஆப்வியஸ்லி டர்போ பெட்ரோல் இன்ஜின் இருக்க ஒரு கார் இருக்கு. பட் இந்த மாதிரி ஸ்போர்ட்டியர் வெர்ஷன் ஆஃப் கார்ஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இந்த செக்மெண்ட்லேயே ஒன் அண்ட் ஒன்லி கார்னு சொல்லலாம். ஸோ இந்த காரை பற்றின கம்ப்ளீட்டான எக்ஸ்டீரியர் இன்டீரியர் டிரைவ் எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ண யாருன்னு பார்த்தோம்னா நம்ம சேலம்ல இருக்க கோவை ஹுண்டைல தான் ரிவ்யூக்காக எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் சேலம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹுண்டைலேருந்து ஏதாவது கார் வேணும் இல்லை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாலும் கண்டிப்பாக சேலம்ல இருக்க கோவை ஹுண்டைல செக் பண்ணி பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த காரில் கொடுத்துருக்க இன்ஜின் ஆப்ஷன் பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரே ஒரு இன்ஜின் தான் வரும். இது நமக்கு 1 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ கேஸ்லைன் டைரக்ட் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்றாங்க. ஸோ இது நமக்கு மேக்ஸிமம் 118 bhp அண்ட் 172 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின். அண்ட் 1 லிட்டர் இன்ஜின் தான். ஸோ ஈஸியாக அந்த இன்ஜின் பேல உட்காந்துருது. ஸோ நல்ல ஒரு பேக்கேஜிங் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் 4 சிலிண்டர் டீசல் இன்ஜினே இதில் நம்ம வச்சிருப்பாங்க. நார்மல் வென்யூவில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு 3 சிலிண்டர் இன்ஜின் வந்துருது. அண்ட் பேனட்டும் நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல் கொடுக்கல. இன்ஜினே நல்லா ரிஃபைண்டாக தான் இருக்குது. ஃப்ரண்ட்ல டிசைன் பார்த்தோம்னா நமக்கு ஒரு பேராமெட்ரிக் கிரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு டார்க் ரோம்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தோம்னா நமக்கு ஸ்கிப் பிளேட் வந்துருது. இங்கே பார்த்தோம்னா ஒரு ரெட் கலர் ஸ்டிக்கரிங் வந்துருது. ஏன்னா இது என்லைனுங்கிறதுனால கொஞ்சம் ஸ்போர்ட்டியா இருக்கு கண்டிப்பாக. இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துறாங்க. இது வந்து நமக்கு கார்னரிங் ஃபங்க்ஷனோட வந்துடும். இதை சுற்றியும் நமக்கு எல்இடி டிஆர்எல் வந்துருது. இந்த இடத்துல நமக்கு இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. ஃபாக் லாம்ப்ஸ் இதில் இல்லை. ஏன்னா ஹெட்லாம்ப் போடவே ஃபாக் லாம்ப்ஸ் இருந்தால் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. 190 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரில் நமக்கு வந்துடும். அண்ட் சைட் ப்ரொஃபைல் வந்தோம்னா இந்த காரில் நமக்கு 215/60 R16 inch வீல்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த அலாய் வீல் டிசைனுமே இப்போ வந்து இந்த வென்யூக்கு சேஞ்ச் ஆகும். இந்த வென்யூ என்லைனுக்கு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஓவரால் லென்த் பார்த்தோம்னா நமக்கு 3995 mm ஆஃப் லென்த்தில் இருக்கும். 2.5 meters ஆஃப் வீல் பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 190 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துருது. ஸோ சைடில் பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துலையுமே நமக்கு அந்த பாடி கிளாடிங்லாம் வந்துருது. ஸோ அது பார்க்கறதுக்கு நல்ல எஸ்யூவி அப்பியரன்ஸ் கொடுக்குது. அண்ட் இந்த பாடி கிளாடிங்குமே காரை சுற்றி ரன் ஆகுது. ஸோ அதுவுமே நல்லா இருக்கு. அண்ட் இந்த ரெட் கலர் ஸ்டிக்கரிங் வந்து அந்த ஸ்போர்ட்டினஸ் இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லலாம். ரியார் வியூலையும் இந்த காரில் நமக்கு டிஸ்க் கொடுத்துட்றாங்க அண்ட் ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் சன்ரூஃபும் ஒரு நார்மல் சைஸ் சன்ரூஃப் வந்துருது. அண்ட் இங்கே பார்த்தோம்னா ஒரு ஷார்ப்பான ஒரு ஷோல்டர் லைன் ரன் ஆகுது. அண்ட் ஃபெண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்லைன் அப்படிங்கிற பேட்சிங் கொடுத்துட்றாங்க. ஓஆர்எம்ஸ்லேயே நமக்கு இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. ஓஆர்எம்ஸ் நமக்கு பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டியூல் டோன் வேரியன்ட்லையும் வரும். இது வந்து நமக்கு சிங்கிள் டோன் வேரியன்ட் தான். டியூல் டோன் வேரியன்ட்லையும் இந்த கார் நமக்கு வருது. அண்ட் ரியரில் பார்த்தோம்னா நமக்கு என்லைன் அப்படிங்கிற பேட்சிங் வந்துருது. வாஷர் இப்போ டிஃபாகர் எல்லாமே கொடுத்துட்றாங்க. இந்த ஸ்பாய்லர் பார்க்கறதுக்கு இன்னுமே ஸ்போர்ட்டியா இருக்கு. பிளாக் கலர்ல பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. அண்ட் ரியரில் நமக்கு கேமரா இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. அண்ட் ரெக்வஸ்ட் சென்சரும் 2 ரெக்வஸ்ட் சென்சர் கொடுத்துட்றாங்க. அண்ட் என்லைனில் பார்த்தோம்னா நமக்கு ஸ்பெஷலாக இந்த டியூவல் எக்ஸாஸ்ட் செட்டப் வந்துடும். அண்ட் பூட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா நமக்கு 311 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த காரை நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய பூட் தான். அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஸ்பேர் வீலுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்கு. 195/60 R15 inch வீல்ஸ் இதில் கொடுக்குறாங்க. வேற கார் வந்து நமக்கு 16 inch அலாய் வீல்ஸ்ல வரும். அண்ட் பூட் லேம்பும் நமக்கு அந்த இடத்துல வந்துருது. அண்ட் இந்த சீட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ரிக்ளைனிங் ஃபங்க்ஷனோட வரும். அதை நம்ம இன்டீரியரில் காமிக்கிறேன். ஸோ இது வந்து நமக்கு 60/40 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இருக்கு கைஸ். அந்த கனெக்டட் எல்இடி டெய்ல் லேம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிவர்ஸ் லேம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நமக்கு எல்இடியில் தான் வருது. சாரி, ரிவர்ஸ் லேம்ப்ஸ் வந்து நமக்கு ஹாலஜன் பல்பில் வரும். இண்டிகேட்டர்ஸ் மட்டும் நமக்கு எல்இடியில் கொடுத்துட்றாங்க. அண்ட் ஓவராலாக பார்த்தோம்னா நல்ல ஒரு ப்ரொபோஷனேட்டான ஒரு டிசைன் தான் கைஸ். இப்போ நம்ம ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ டோர்ஸ் வந்து நல்லா வைடாகவே ஓப்பன் ஆகுது. அண்ட் ஃபுல்லி பிளாக் அவுட் இன்டீரியர் தான் கைஸ். நமக்கு அப்போல்ஸ்ட்ரி எல்லாமே பிளாக் கலரில் தான் இருக்குது. இப்போ நம்ம இன்க்ரேஸ் பார்க்கலாம். ஸோ ஈஸியாக தான் கைஸ் இருக்குது, பெருசாக ப்ராப்ளம் இல்லை. ஃப்ரண்ட் சீட்டில் ஒரு பர்சன் உட்காந்தா கூட நல்லா கம்ஃபர்டபுளாக உட்கார மாதிரி தான் இந்த சீட்டை நான் இப்போ செட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படி இருந்துமே எனக்கு லெக் ரூம் நீரும் நல்லா தாராளமாகவே இருக்குது. என் ஃபுட் வந்து ஃப்ரண்ட் சீட் அடியில் டக் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்டர் தை சப்போர்ட்டும் டீசெண்டாக இருக்குது கைஸ். ரொம்பலாம் மோசமாலாம் இல்லை. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோன்னா 5'7". எனக்கு வந்து நல்லா அடிக்வேட்டாக இருக்குது. ஹெட்லாம் டச் ஆகல. ரியராக நமக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் கொடுத்துறாங்க. அண்ட் ஆல்சோ ஏசி வென்ஸ் நமக்கு 2 ஏசி வென்ஸ் வந்துருது. USB-C சார்ஜிங் சாக்கெட் நமக்கு 2 கொடுத்துறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஆல்சோ சன்ரூஃப் வந்துருது. நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த சீட்ஸ் ரிக்ளைன் வந்து நமக்கு ஒரு 2 ஸ்டெப் ரிக்ளைன் மாதிரி கொடுத்துறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி நம்ம இந்த லிவரை தூக்கிட்டு இப்படி நம்ம புஷ் பண்ணிட்டோம்னா நமக்கு சீட்ஸ் வந்து ஒரு 2 ஸ்டெப் ரிக்ளைன் ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க. 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் வந்துருது. அண்ட் ஆல்சோ ஆர்ம் ரெஸ்ட்டும் கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு 2 கப் ஹோல்டர் வந்துருது. ஓவராலாக ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது கைஸ். ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை. சென்டரில் டிரான்ஸ்மிஷன் டனலும் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ
ஸோ பெருசாக அது ப்ரொட்ரூட் ஆகாது. ஸோ எக்ரெஸுமே ஈஸியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்று கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ் எப்பவுமே நான் ஹெட்டை மைண்ட் பண்ணவே இல்லை. ஸோ ஹெட்ரூம் வந்து நல்லா இருக்கு, ஏன்னா எஸ்யூவி தான் அப்படிங்கிறதுனால நம்ம ஈஸியாக உள்ளே போயிட்டு வெளியே வரலாம். ஸோ இப்போ நம்ம அந்த காரோட இன்டீரியரில் போயிட்டு அங்கே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம வென்யூ என்லைனோட இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஃபுல்லி பிளாக் அவுட் இன்டீரியர் தான் கைஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓஆர்எம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல வந்துருது. இந்த டோர் ஹேண்ட்லுமே நமக்கு ஒரு மேட் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்டான ஒரு ஃபினிஷ்னு சொல்லலாம். இங்கே பார்த்தோம்னா நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல்க்கான பட்டன் வந்துருது, இது நமக்கு ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன், நமக்கு இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் இந்த இடத்துல கொடுத்துறாங்க. அண்ட் சீட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட் கொடுத்துறாங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம சீட்டையும் ரிக்ளைன் பண்ணிக்கலாம். சீட் ஹைட் அட்ஜஸ்ட் நமக்கு மேனுவலாக தான் கொடுக்குறாங்க. நம்ம இன்டீரியரில் பார்க்கலாம். ஸோ இன்க்ரெஸ் எக்ரெஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது கைஸ். இது பார்த்தோம்னா நமக்கு N8 வேரியன்ட். ஸோ இது நமக்கு ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். நம்ம காரை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ புஷ் பட்டன் ஸ்டார்ட் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துறாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் ஸ்பீடோமீட்டர் வந்துருது, ரைட் சைடில் டாகோமீட்டர் கொடுத்துறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு சென்டரில் ஒரு எம்ஐடி மாதிரி ஒரு விஷயம் வந்துருது. இதில் நமக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் வந்துடும். அண்ட் டிரைவ் இன்ஃபோ யூஸ்வலாக நம்ம பார்க்குற மாதிரி தான். அண்ட் இது தவிர நமக்கு காம்பஸ் வந்துருது. ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு டெம்பரேச்சர் மீட்டர் வந்து ஃபியூல் மீட்டர் நமக்கு லெஃப்ட் சைடில் கொடுத்துறாங்க. அண்ட் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இந்த இடத்துல கொடுத்துறாங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் ஈஸி இருக்குது, பெருசாக ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இல்லை. பட் ஆல்சோ இன்ஃபர்மேஷனும் நிறையவே லோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த தீம்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ சப்போஸ் நம்ம டிரைவ் மோட் ஷிஃப்ட் பண்ணோம்னா நமக்கு தீம் மாறும். இது வந்து இக்கோ மோட். ஸ்போர்ட் மோட் ஷிஃப்ட் பண்ணோம்னா நமக்கு ரெட் கலரில் மாறிடும். ஸோ இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாகவே இருக்குது. ஸோ இந்த ஸ்டியரிங் வீல் பார்த்தோம்னா என்லைனுக்குனே ஸ்பெஷலாக வர ஸ்டியரிங் வீல்னு சொல்லலாம். இதில் பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல இந்த எம்ஐடி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துறாங்க. ஸோ சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடில் நமக்கு மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருது, ரைட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் இந்த எம்ஐடி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன் வந்துருது. அண்ட் இந்த ஸ்டியரிங் வீல் பார்த்தோம்னா என்லைனுக்குனே ஸ்பெஷலாக வர ஸ்டியரிங் வீல் கைஸ். இதில் பார்த்தோம்னா நமக்கு பேடல் ஷிஃப்டர்ஸும் வந்துடும், ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். அதனால நமக்கு பேடல் ஷிஃப்டர்ஸும் கொடுத்துறாங்க. இங்கே பார்த்தோம்னா N அப்படிங்கிற பேஜிங் வந்துருது, ஒரு கிளாஸ் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஹோல் பண்ணதுக்கு அவ்வளோ ஒரு ஸ்போர்ட்டியாக இருக்குது கைஸ். கான்டோஸ்லாம் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டேஷ்போர்ட் பார்த்தோம்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு பிளாக் டோர் டேஷ்போர்ட் தான். ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு 8 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்துறாங்க. இதில் நம்ம ஆப்பிள் கார்ப்ளே ஆன் ஆட்டோ ஒயர் மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நமக்கு ப்ளூ லிங்க்கும் வந்துருது, 3 years காம்ப்ளிமெண்ட்ரி சப்ஸ்கிரிப்ஷனோட வந்துடும். அண்ட் செட்டிங்ஸில் போயிட்டோம்னா நமக்கு இதில் வெஹிக்கிள்கான செட்டிங்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இதில் தான் நமக்கு அந்த கிளஸ்டர் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, அது வந்து நமக்கு இந்த இடத்துல தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம செலக்ட் தீம் போயிட்டோம்னா நமக்கு 3 தீம் வந்துடும் ஏபிசின்னு. இப்போ வந்து நான் லிங்க் டு டிரைவ் மோட் கொடுத்துருக்கேன். ஸோ டிரைவ் மோடுக்கு ஏற்ற மாதிரி அதுவே சேஞ்ச் ஆகிக்கும். அண்ட் கிளைமேட்டில் போயிட்டோம்னா இன்டர்னல் ஏர் சர்க்குலேஷன் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துடுது. லைட்ஸில் போயிட்டோம்னா நமக்கு இதில் வந்து ஆம்பியன்ட் லைட்டிங்கும் கொடுக்குறாங்க. ஸோ இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கேமராவில் பெருசாக ஒரு ரெட் கலர் லைட்டிங் வந்துடுது. ஸோ இதில் பார்த்தோம்னா 1 touch turn இண்டிகேட்டர், 3 flashes, அதெல்லாம் நம்ம என்ன கூட 5 flashes கூட மாற்றிக்கலாம். ஸோ 7 flashes வரைக்கும் இருக்குது. அண்ட் டோர்ஸில் பார்த்தோம்னா ஆட்டோ லாக் அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம இதிலே பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கம்ப்ளீட்டாக அந்த காரை வந்து நம்ம இந்த டச் ஸ்க்ரீன்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ளூயிடாக தாங்க ஈஸி இருக்குது. அண்ட் நேவிகேஷன் போயிட்டோம்னா நமக்கு மேப் டேட்டா எல்லாமே வந்துடும். ஸோ நல்லா லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் இது கொடுக்குது. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு லே அவுட் அப்படிங்கிற ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இதுலேயுமே நம்ம வந்து தீம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். லிங்க் டு டிரைவ் மோடில் இருக்குது. இது பார்த்தோம்னா தீம் பி அண்ட் தீம் சி. ஸோ இந்த மாதிரி நம்ம வெளியே போயிட்டோம்னா அந்த லே அவுட் சேஞ்ச் ஆகும். ஸோ இது அந்த லே அவுட்டுங்கிறது. அண்ட் வேலட் மோட் கொடுத்துறாங்க. கிளைமேட்டில் போயிட்டோம்னா நமக்கு அந்த கிளைமேட் கண்ட்ரோலுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். ஸோ யூஸ் பண்ணதுக்கு ஃப்ளூயிடாக இருக்குது கைஸ். அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். இந்த ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் வந்துடும், அதை நான் ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ அதான் அந்த ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா நமக்கு அடாப்டிவ் கைட்லைன்ஸும் வந்துடுது. ஸோ பார்க்கிங் அப்போ இந்த அடாப்டிவ் கைட்லைன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்துருது. ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடும் கொடுத்துறாங்க. USB-A அண்ட் USB-C சார்ஜிங் சாக்கெட் வந்துருது. ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட்டும் கொடுத்துறாங்க. நீங்கள் பார்த்தோம்னா ஒரு சில கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம்க்கு வந்து நமக்கு டெடிகேட்டடாக பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு டச்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம எப்போ பார்த்தாலும் டச்லேயே வந்து வால்யூம்லாம் டிக்ரீஸ் பண்ணிருக்க முடியாது. மேப் வியூ வேணால் நம்ம மேப்பும் போட்டுக்கலாம். நல்லா இருக்குது கைஸ். நிறைய லோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஏசி வென்ஸை சுற்றி பார்த்தோம்னா நமக்கு ஒரு ரெட் கலர் இன்செர்ட் கொடுத்துறாங்க. அண்ட் 7 speed DC கியர் பாக்ஸ் நமக்கு இந்த இடத்துல வந்துருது. இதில் பார்த்தோம்னா நமக்கு பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் அண்ட் மேனுவல் மோட் வந்துடும். டிரைவ் மோட் செலக்ட் ஆன பட்டன் நமக்கு இந்த இடத்துல வந்துருது. ஸோ ஒரு ரோட்டரி நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் டேஷ்போர்டில் நமக்கு க்ளோ பாக்ஸ் பார்த்தோம்னா கூலிங் ஃபங்க்ஷனோட வந்துடும். ஸோ ஒரு நார்மல் சைஸ் தான், பட் கூலிங் ஃபங்க்ஷனோட வந்துருது. இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. 6 airbags இந்த காரை நமக்கு வந்துடும். இங்கே பார்த்தோம்னா நமக்கு டேஷ் கேமும் கொடுத்துட்றாங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா சேஃப்டி வைஸ் பார்த்தோம்னா இந்த டேஷ் கேம் வந்து நல்ல ஒரு பர்பஸை பார்க்கும். அண்ட் ஆட்டோ டிமிங் IRVமும் அந்த காரில் நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு SOS அண்ட் அந்த டோ ஃபங்க்ஷன், ப்ளூ லிங்கான ஃபங்க்ஷன் எல்லாமே வந்துடும். அண்ட் சன்ரூஃபும் அந்த காரை நமக்கு வந்துடும். அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு நார்மல் சைஸ் சன்ரூஃப் தான், இருந்தாலும் இந்த காருக்கு இது வந்து ஓகே தான். அண்ட் சீட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு லெதர் ஃபினிஷில் இருக்குது கைஸ். N அப்படிங்கிற பேஜிங் வந்துருது இதுலேயுமே. அண்ட் டிரைவரோட ஆம்பஸ் கடியிலும் நமக்கு ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க.
ஸோ இதுலேயுமே நமக்கு ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் இருக்குது. இங்கே பார்த்தோன்னா நமக்கு 2 கப் ஹோல்டர் கொடுத்துட்டாங்க. இதான் நம்ம காரோட கீ. நம்ம லாக்கிங் அன்லாக்கிங் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அண்ட் ஹோல்ட் பண்ணால் காரையும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரீமியமாகவே இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்லையும் டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாகவே இருக்குது கைஸ். 1 லிட்டர் பாட்டிலாம் ஈஸியாக வைக்கலாம். ஸோ இப்போ அந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான எக்ஸ்டீரியர் இன்டீரியர் டீட்டெயிலிங் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம அந்த காரை ட்ரைவ் பண்ணி இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ் நம்ம இந்த வென்யூ என்லைன் டிரைவ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டிரைவ் ஷிஃப்ட் பண்ணிடுவோம். அண்ட் ஆல்சோ நீங்கள் எப்பவுமே டிரைவ் பண்ணதுக்கு முன்னாடி சீட் ஹைட் அட்ஜஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓஆர்எம்ஸ் நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நமக்கு ஸ்டியரிங் வீலுக்குமே இந்த காரில் நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் கரெக்டான ஒரு டிரைவிங் பொசிஷனில் ட்ரைவ் பண்ணுறப்போ உங்களுக்கு எவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணாலும் டிரைவிங் டிஸ்கம்ஃபர்ட் இருக்காது. ஸ்ட்ரைட்டாகவே டிரைவ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பிரேக்லேருந்து கார் எடுத்தாலே நமக்கு க்ரால் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்போர்ட்டியர் வெர்ஷன் ஆஃப் வென்யூன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு ஹேண்ட்லிங்கும் இருக்குது. இப்போ கொஞ்சம் நம்ம பேட் பேட்ச் ஆஃப் ரோட்டில் தான் ட்ரைவ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கிரவுண்டு மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் ட்ரைவ் பண்ணிருக்கோம். ஸோ இதில் ரைட் குவாலிட்டி இந்த காரில் பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஹார்டான சஸ்பென்ஷன் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. கிரவுண்டு தான் கைஸ், அதனால் கொஞ்சம் பேட் பேட்ச் ஆஃப் ரோடு தான். இது எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய பம்ப்ஸாக இருந்தாலும் சரி, பாத்ஹோல்ஸாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் அது பெருசாக மைண்ட் பண்ணிக்காது. சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டரான சைடில் தான் டியூன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து நமக்கு ஹேண்ட்லிங் ஃபோக்கஸ்ட் கார்னே சொல்லலாம். ஸோ அதனால் கொஞ்சம் சஸ்பென்ஷன் ஹார்டாக தான் இருக்குது. பட் ரொம்ப வந்து அதை நம்மளை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பாத்தோல் தான், ஈஸியாகவே இறங்கிட்டு ஏறிடுது. ஸோ இது பாருங்கள் கொஞ்சம் பெரிய பம்ப், 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ வென்யூக்கும் இந்த காருக்கும் பார்த்தோம்னா நமக்கு நார்மல் வென்யூவில் 195 mm வரும். இதில் 190 தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே ஓகே, இது சஃபிஷியண்டான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். லான்ச் பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் கொடுத்துருக்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ கேசலின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 3 சிலிண்டர்ஸ் தான். அதனால் நமக்கு வைப்ரேஷன் பெருசாக இருக்குங்கன்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக இல்லை, நல்லாவே கண்டெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்போர்ட் மோடில் பார்த்தோன்னா நமக்கு நல்லா ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்குது. ஸோ நம்ம எக்ஸிலேட்டர் எந்தளவுக்கு ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு இந்த கியர் பாக்ஸ் ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம நல்லா ஃப்ளோர் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஹையர் ஆர்பிஎம்ஸ் போயிட்டு தான் கியர் ஷிஃப்ட் ஆகுது. அண்ட் பேடல் ஷிஃப்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. மேனுவல் மோட் வேணால் நம்ம ஜஸ்ட் கியர் பாக்ஸை ரைட் சைடில் ஸ்லாட் பண்ணிட்டு அப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோன்னா 5th கியரில் போயிட்டுருக்கோம். ஒரு கியர் டவுன் பண்ணி ப்ரெஸ் பண்ணலாம். கியர் பாக்ஸ் வந்து அப்படியே லைட்னிங் ஃபாஸ்ட்டாக ஷிஃப்ட் ஆகுது கைஸ். நமக்கு சுத்தமாக ஒரு அந்த ஜர்க்கு கூட தெரில, கியர் ஷிஃப்ட் ஆகுதுன்னே தெரியல. அந்தளவுக்கு நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான கியர் பாக்ஸ் தான். நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம நிறைய காசு ஓட்டியிருக்கோம் இந்த டிசிடி கியர் பாக்ஸோட. அதாவது இவங்க வந்து டிசிடின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபோக்ஸ்வேகனில் பார்த்தோம்னா நமக்கு டிஎஸ்ஜின்னு ஒரு கியர் பாக்ஸ். ஸோ எல்லாமே ஒரே கியர் பாக்ஸ் தான். பட் பிராண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க நேம் சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ லைட்னிங் ஃபாஸ்ட்டாக இருக்குது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் ஹேண்ட்லிங் தாங்க இந்த காரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸ்டியரிங் வந்து நம்ம கூட அவ்வளோ கனெக்டடாக இருக்குது. ஒரு டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறது கூட நமக்கு அவ்வளோவா தெரியவே இல்லை. 7 ஸ்பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு லெஃப்ட் கார்னர் வருது, அவ்வளோ அஜைலாக இருக்குது கைஸ். கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கார்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே இந்த எஸ்யூவின்னு சொல்லலாம், காம்பேக்ட் எஸ்யூவின்னு சொல்லலாம். நம்ம பிக்கப் வேணா ஒரு கியர் டவுன் பண்ணி ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு சல்லுன்னு ஒரு பிக்கப் இருக்கு. அண்ட் ஹார்டான சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கிறது இந்த இவ்வளோ ஹேண்ட்லிங் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு ரீசன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தோம்னா நம்ம ஒரு 117 பக்கமாக க்ரூஸ் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஸ்பீட்ஸ்லையுமே கூட நம்ம கேபின் இன்சுலேஷன் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த NVH லெவல்ஸ் வந்து நல்லா கண்டெயின் பண்ணியிருக்காங்க. 3 சிலிண்டர் மாதிரியே நமக்கு தெரியல, நல்ல சைலண்ட்டாக இருக்குது கேபினு. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி டிரைவ் பண்ணுறப்போ கூட நமக்கு அவ்வளோ ஒரு கனெக்டடாக இருக்குது கார் நம்ம கூட.
ஸோ ஹைவே டிரைவ்ஸ்க்குலாம் நம்ம தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் டிரைவ் பண்ணாலும் நமக்கு அந்த டிரைவிங் ஃபன்னும் கிடைக்கும். அட் த சேம் டைம் கம்ஃபர்ட்டும் நல்லா தான் இருக்குது. இந்த சீட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு நல்ல ஒரு அக்காமடேட்டிவான சீட்ஸ்னே சொல்லலாம். சைட் போல்ஸ்டர்ஸ் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் டிரைவிங் பொசிஷனே ஒரு மாதிரி ஸ்போர்ட்டியாக இருக்குது கைஸ். ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த டிரைவிங் பொசிஷன் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் டிரைவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் டிரைவ் பண்ணாலும் அவ்வளோ ஒரு ஜாயாக இருக்கும். ஸோ மேனுவல் மோடில் கியர்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் ஆகுது. கியர் வந்து அப்ஷிஃப்ட் ஆக மாட்டேங்குது, பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். சீரியஸ்லி கைஸ், கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கட் பண்ணி ஓட்டுறப்போ கூட இப்போ பாருங்கள் ரைட் கார்னர் வருது. ஹண்ட்ரடில் போயிட்டுருக்கோம், ஒரு 70, 60 அதில் போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோ கம்போஸ்டாக இருக்குது. ஸ்டெபிலிட்டிலாம் வேறு லெவல் கைஸ். 120 வரைக்கும் நம்ம ட்ரைவ் பண்ணோம். அவ்வளோ நம்ம ஸ்பீச் ட்ரைவ் பண்ணும்போது கூட ஸ்டெபிலிட்டி வந்து கன் மாதிரி கார் போயிட்டுருக்கு. ஸோ 3 சிலிண்டர் 1 லிட்டர் அதெல்லாம் நீங்கள் மைண்ட்லேயே வச்சுக்காதீங்க. ஒரு தடவை ட்ரைவ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் இதோட உண்மையான அந்த பெர்ஃபார்மன்ஸ் தெரியும். ஸோ என்ன தான் பார்க்குறதுக்கு மட்டும் ஸ்போர்ட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி டிரைவிங்லேயும் வந்து பயங்கரமான ஒரு ஃபன் வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ரொம்பவே ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு கார்ஸ் வந்து அவ்வளோ இல்லவே இல்லை கைஸ். நமக்கு டர்போ பெட்ரோலில் கார்ஸ் இருக்குது, லைக் நம்ம நிக்ஸான்லேயே கூட டர்போ பெட்ரோல் தான் வருது. பட் இருந்தாலுமே இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இந்த மாதிரி சஸ்பென்ஷன் டியூனிங்லாம் ஹார்டாக பண்ணி இந்த ஸ்டியரிங்லாம் நம்ம கூட நல்லா கனெக்டடாக கொடுத்து ஒரு எண் அப்படிங்கிற தனியாக ஒரு ஸ்போர்ட்டி கேரக்டர் கொடுக்குற மாதிரியான ஒரு கார் நமக்கு வேறு எந்த செக்மெண்ட்லையும் இல்லை. சீரியஸ்லி இந்த டர்போ கேசலின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் வந்து அவங்க நிறைய காசில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே வருது. அண்ட் ஆல்சோ i20 என்லைனுமே இதே இன்ஜின் தான் வரும். ஸோ ஆட்டோ மோட்டில் பார்த்தோம்னா நமக்கு கியர் வந்து பர்ஃபெக்டாக ஷிஃப்ட் ஆயிடுது. ஸோ நம்ம கூட நல்லா கனெக்டடாக இருக்குது. லைக் நம்ம கொஞ்சம் செடேட்டிவாக ட்ரைவ் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஈஸியாக கியர்ஸ் அப்ஷிஃப்ட் ஆயிடுது. இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக ட்ரைவ் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஹையர் ஆர்பிஎம்ஸ் போயிட்டு கியர் வந்து ஷிஃப்ட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா ரைட் கார்னர் ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது. 110 பக்கமாக எடுத்துகிட்டு இருக்கோம். பிளடி கம்போஸ்டர் கைஸ், சரியான கம்போஸ்டாக இருக்குது. அண்ட் பிரேக்ஸுமே நல்ல கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்குது. லாரிக்காரரை பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு ஒரு லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு ஏறிட்டார். அண்ட் பிரேக்ஸ்லையுமே நல்ல ஒரு பைட் இருக்குது. 4 வீல் டிஸ்க் தான். ஸோ அதனால் நமக்கு நல்லா கான்ஃபிடென்ட்டாகவே இருக்குது. அண்ட் செடேட்டிவான ட்ரைவ்ஸ் லைக் நம்ம இப்போ பண்ணிருக்கோம், ஒரு 5th கியரில் இருக்குது. ஸோ இன்ஜின் வந்து அவ்வளோ ரிஃபைண்டாக இருக்குது. நல்ல காமான ஒரு கேபின் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது ரீசெண்டாக நான் நோட்டீஸ் பண்ணேன், அந்த கியர் டவுன் ஷிஃப்ட் ஆகிறப்போ நமக்கு அந்த ஆர்பிஎம்ஸ் வந்து ரைஸ் ஆகி டவுன் ஆகுது. ஸோ நம்ம நார்மலாக ஒரு கார் இல்லைனா நம்ம ஒரு பைக்லேயே கூட கியர் கட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ கியர் கட் பண்ணால் ஜுர்ன்னு அந்த மாதிரி சவுண்டு வரும். ஸோ அதே சவுண்டு வந்து இது நமக்கு வருது. ஸோ அந்த ஸ்போர்ட்டியான கேரக்டர் இதில் வந்து எந்த அளவுக்கு கொடுத்து இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மோட்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணலாம். நம்ம இக்கோ மோடில் இருக்கோம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு மைலேஜ் ஃபோக்கஸ்டு மோட் மாதிரி போல். ஸோ இதில் வந்து நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்கும், மைலேஜ் ஓரளவுக்கு நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு கியர்ஸ் வந்து சீக்கிரமாக ஷிஃப்ட் ஆயிடுது, அப் ஷிஃப்ட் ஆயிடுது. ஸோ நார்மல் மோட் வந்து பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, நமக்கு மைலேஜும் ஓரளவுக்கு டீசெண்டாக கிடைக்கும். ஹார்ன் வந்து நல்ல ஹார்ன் கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ இந்த ஹார்ன் பார்த்தோம்னா நமக்கு ஹியூண்டே அண்ட் ஃபோக்ஸ்வேகன் தான் இந்த சவுண்ட் கொடுக்குற ஒரு ஹார்ன் கொடுப்பாங்க. நமக்கு ஃபோக்ஸ்வேகன்லையும் இதே சவுண்ட் தான் வரும். நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு பர்சனலி இந்த ஹார்ன் ரொம்பவே பிடிக்கும். ஸ்போர்ட் மோட் ஷிஃப்ட் பண்ணலாம். ஸோ நார்மல் மோடுக்கும் ஸ்போர்ட் மோடுக்கும் ஸ்லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. கண்டிப்பாக நமக்கு அந்த பவர் அக்ரெஷன் வந்து நல்லாவே இருக்குது. அண்ட் இப்போ வந்து இந்த வென்யூவில் நமக்கு மேனுவல் ஆப்ஷனும் கொடுத்துறாங்க. ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் வந்துருது. i20 அண்ட் வென்யூ ரெண்டுலேயுமே நமக்கு மேனுவல் ஆப்ஷன் கொடுத்துறாங்க. ஸோ முன்னே வந்து நமக்கு IMT இருந்துச்சு, இப்போ ஒரு ப்ராப்பரான ஒரு மேனுவல் கொடுத்துட்றாங்க.
அண்ட் மைலேஜ் வைஸ் பார்த்தோம்னா 18.4 கிலோமீட்டர்ஸ் ஏஆர்ஏலேருந்து கிளைம் பண்ணுறாங்க கைஸ். நம்ம ரியலிஸ்டிக்காக பார்த்தோம்னாலும் ஒரு 12 to 15 or 16 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த டிரைவிங் ஸ்டைல். நம்ம கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக ட்ரைவ் பண்ணோம்னா மைலேஜ் ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ஃபீச்சர் வைஸும் சரி நல்லா தான் லோட் பண்ணியிருக்காங்க. பேடல் ஷிஃப்டர்ஸ் யூஸ் பண்ணி ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த ஸ்போர்ட்டினஸ் இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணுது. ஓவரால் விசிபிலிட்டியும் டாப் கிளாஸாக இருக்குது. எந்த இடத்துலையுமே நமக்கு பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகலை. ஏபிஎஸ்லாம் ரொம்பவே தின்னாக இருக்குது கைஸ். அதெல்லாம் அந்த பிரச்சனையும் இல்லை. சேஃப்டி வைஸ் பார்த்தோம்னா இந்த கார் நமக்கு 6 ஏர்பேக்ஸ் வந்துடும். ABS EBD கொடுத்துறாங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் வந்துடுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஆல்சோ எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சரும் கொடுத்துட்றாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு, ஃபீச்சர் வைஸும் நல்லா லோட் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட்லிங்கும் வேறு லெவலில் இருக்குது. இன்ஜினுமே நல்ல ஸ்வீட்டான ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? கண்டிப்பாக இந்த காம்பேக்ட் எஸ்யூவி காரில் நல்ல ஒரு பேக்கேஜாக தான் இருக்குது கைஸ். ஃபைனலி ப்ரைஸிங் வைஸ் பார்த்தோம்னா இந்த கார் வந்து நமக்கு N6 and N8 வேரியன்ட்ஸில் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வேரியன்ட் சொல்லிடுறேன். ஸோ N6 வரும். N6ல நமக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் வந்துடும். அண்ட் ஆல்சோ டியூல் டோன் ஆப்ஷன் வந்துடும், போத் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக்கில். அண்ட் N8 போனோம்னா அதுலேயுமே நமக்கு மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் கொடுத்துறாங்க. அண்ட் ஆல்சோ டியூல் டோன்லேயும் வந்துடுது. ரெண்டுலேயுமே மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் கொடுத்துறாங்க. ஸோ பேசிக் N6 மேனுவல் வேரியன்ட் பார்த்தோம்னா நமக்கு அரௌண்ட் ஒரு 15.16 lakhs ஸ்டார்ட் ஆகுது ஆன் ரோட் ப்ரைஸ் எல்லாம். அண்ட் டாப் எண்ட் N8 DCT வேரியண்ட்டில் போயிட்டோம்னா நமக்கு டியூல் டோன் ஆப்ஷனோட நமக்கு ஒரு 17.40 lakhs வரும். ஸோ இது எல்லாமே ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் தான். ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு அந்த வாய்ஸ் கமெண்ட்ஸ், அந்த சில்ட்ரன் க்ராசிங் இருந்தால் மட்டும் நமக்கு அந்த இன்டிமேஷன் கொடுக்கும். அந்த டிரைவிங் ப்ளஷர் வந்து கண்டிப்பாக இந்த கார் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்குது கைஸ். ஸோ நீங்கள் இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு இதுதான் ஒரே ஆப்ஷன். பட் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். அண்ட் ஆல்சோ எனக்கு மைலேஜும் டீசெண்டாக இருக்கணும், அண்ட் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வென்யூ உங்களுக்கான சாய்ஸாக இருக்கும். ஏன்னா நம்ம லென்த்தும் பெருசாக இல்லை, 4 மீட்டர்ஸ்குள்ளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கைஸ் இந்த Hyundai Venue N-Lineோட ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டாரிஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video. Take care, bye bye and drive safe.